ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு 100% கேரண்டி. என்ன ரெசிபிங்கிறத வாங்க பார்க்கலாம். பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 மிளகாத்துல கிள்ளி சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே 5 வெள்ளைப்பூடை தட்டி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த ரெசிபியோட டேஸ்ட்டுக்கு 100% கேரண்டி நான் தரேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் 100 கிராம் பொட்டுக்கடலையும் ஒரு தக்காளி பழமும் கட் பண்ணி சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி குழஞ்சி வந்துருச்சு. இப்போ அது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு எப்போ சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வெங்காய தக்காளி கூட வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த பொரிக்கடலை தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போ பொரிக்கடலை தக்காளி சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த பொரிக்கடலை சாம்பார் தண்ணியாக இருக்க மாதிரியே பார்த்து வச்சுக்கோங்க. ஆற கட்டி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்கும் செம சூப்பராக இருக்கும் இந்த பொரிக்கடலை தக்காளி சாம்பார். சாம்பார் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். பொரிக்கடலை தக்காளி சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இறக்கக்கூடிய ஸ்டேஜில் மல்லியில தூவி இறக்கிக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி தான் செய்ய தோணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.